கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த யூடியூபின் வழியாக உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஜீவன தேவன் நம்மை அழைத்து அபிஷேகித்தவர், நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் முழுவதுமாக அவருடைய சகல அதிகாரத்தையும் நமக்காக விட்டு கொடுத்து மாம்சத்தில் அவதரித்து தம்மை தாமை வெறுமையாக்கி இந்த உலகத்திலே மனுஷ சாயலானார். இந்த கண்பான தேவ பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுகிறார். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் நம்மை சகல அக்கிரமத்தினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சுத்திகரிக்கும்படியாக நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் பலவிதமான பாவங்கள் சூழ்ந்திருக்கிறதான சூழ்நிலை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட சில தடுமாற்றங்களை நாம் சில வேளைகளை உணர்கிறோம். ஆனால் தேவன் நமக்காக செய்த விலைக்கிரியம் என்ன? நம்மை சுத்திகரிக்கும்படியாக அவர் தம்மை தாமே முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். என் அருமையான தேவ ஜனமே, அவர் எப்படி தம்மை ஒப்பு கொடுத்தார்? வேதம் சொல்லுகிறது, பிலிப்பின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தோமானால், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எதற்காக கர்த்தர் தம்மை வெறுமையாக்கினார்? நம்மை சுத்திகரிக்கும்படியாய். பாவத்தில் பிறந்த நாம், அசுத்தத்தில் பிறந்த நாம், அநியாயத்தில் வாழ்ந்த நாம், உளையான சேற்றிலும் அவாந்தர வெளியிலும் இருந்த நம்மை சுத்திகரித்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியாக பரிசுத்த வாழ்க்கைக்கென்று நம்மை தெரிந்து கொண்டு அவர் தம்முடைய சொந்த ஜனங்களாக மாற்றும்படியாய் தேவன் தம்மை தாமை வெறுமையாக்கி அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய பிள்ளையை அவர் மாத்திரம் இந்த உலகத்திலே பிறக்காமல் இருந்திருப்பாரானால், அவர் பிறந்து நம்முடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமத்துக்காக அவர் முற்றிலுமாய் அவர் ஒப்பு கொடுத்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து நம்மை சுத்திகரிக்கும் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். என கண்பான தேவ பிள்ளையே, அவர் தம்மை தாமை வெறுமையாக்கினார். ராஜரீகத்தின் மேன்மை கொண்டவர், சகல அதிகாரம் படைத்தவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய ஆண்டவர், அவர் நமக்காக தம்மை தாமை வெறுமையாக்கி அவர் மனுஷ சாயலார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில கர்த்தனோடு கூட பேசுகிற வார்த்தை அதுதான். நமக்காக எல்லாவற்றையும் வெறுமையாக்கினார். அதிகாரங்கள், அவருடைய ஆளுகை, அவருடைய ராஜரீகம், இவைகள் எல்லாவற்றையும் நமக்காக விட்டு கொடுத்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக தேவன் தாமே இந்த உலகத்தில் அவதரித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். என கண்பான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில உன்னோடு கூட பேசுகிற இந்த தேவ வார்த்தைகளிலே சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் எனக்காக தம்மை தாமை வெறுமையாக்கி இந்த உலகத்தில் நீர் வந்ததுக்காய் உமக்கு நன்றி. கர்த்தாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களை உருவாக்கி கொண்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இந்த காலைவெளியிலே நீயும் நானும் தேவனை அறிந்திருக்கிற அறிவிலே நாம் உணரும் பொழுது அவர் எனக்காக எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாக்கினார். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட இந்த காலைவெளியில நம்மை வெறுமையாக்குவோம். நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுத்து நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து வெறுமையாக்கப்படும் பொழுது தேவனுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சபைகளிலே பார்க்க முடியும். ஆகவே வெறுமையாக்கப்பட்ட அனுபவத்தோடு நாம் வருவோமானால் அதை நிவர்த்தி செய்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். ஆகவே இந்த காலம், இந்த நம்பிக்கையோடு நாம் தேடுவோம். ஆகவே தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வருகிற காலங்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் கிருபையும் இரக்கமும் மாறாத அன்பும் கொண்ட எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அதிகாலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்களும் எங்களை வெறுமையாக்கி, எங்களுடைய பெருமைகள், நாங்கள் என்கிற காரியம் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி உம்மோடு கூட சேர எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் எல்லாம் உம்மோடு கூட சேர்ந்து நாங்கள் உமக்குள்ளே ஜீவிக்க நேரம் எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.